வெல்கம் டு ட்ரேடிங் இன்சைட் சேனல். நான் உங்கள் லக்ஷ்மி. இந்த வீடியோவில் நிஃப்டி 50 மற்றும் பேங்க் நிஃப்டியோட மார்க்கெட் அனலைசிஸ் தான் பார்க்க போகிறோம். ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை யூஸ் பண்ணி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிகினர் லெவல்லேருந்து ப்ரோ லெவல் வரைக்கும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம், சார்ட் பேட்டர்னை வச்சு ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஃப்டி 50யோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். மார்க்கெட்டோட க்ளோசிங் பாயிண்ட் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிற பைவட் பாயிண்ட் ஜோனுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் கண்டுபிடிக்கிறதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் இப்போ நமக்கு இன்னைக்கு மேலையும் கீழையுமா நமக்கு மூவ் ஆகிட்டு இருந்தது. மார்க்கெட் நாளைக்கு இது தொடர்ந்து மேல் நோக்கி நகருது அப்படின்னா முதல்ல 25,589 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இங்க நமக்கு இந்த சார்ட் பேட்டர்ன் இங்க மேட்ச் ஆகுது நம்ம பாக்குறோம். அப்போ இந்த இடத்துல நமக்கு மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத முதல்ல ஜோனை விட்டு எக்ஸிட் ஆகுதாங்கிறத நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஜோன்ல என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆச்சு அப்படின்னா நமக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் லெவலை நோக்கி போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அடுத்த ரெசிஸ்டன்ட் லெவல் நமக்கு 25,637 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு ஜோன் செட் பண்றோம். இந்த ஜோன் பாத்தீங்கன்னா இந்த லெவல் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணுதான்னு முதல்ல செக் பண்ணணும். எக்ஸிட் அதாவது 25,400 அன்னைக்கும் 650 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்ப இந்த ஜோனை நமக்கு எக்ஸிட் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்த கட்டம் 25,681 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இதுவே நமக்கு பைவட் பாயிண்ட் கீழ் நோக்கி மார்க்கெட் நகருது அப்படின்னா 25,497 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இங்க நமக்கு ஏகப்பட்ட ஜோன் இருக்கு. இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணுதான்னு பார்க்கணும். இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணுச்சு அப்படின்னா 25,453 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு 25,405 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. நாளைக்கு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா 3 ரெசிஸ்டன்ட் லெவலையும் தாண்டி இதுக்கு முன்னாடி நமக்கு 30ஆம் தேதி அதாவது 6வது மாசம் 30ஆம் தேதி அடைந்த ஹை லெவலை நமக்கு தாண்டி மார்க்கெட் மேல் நோக்கி போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பேங்க் நிஃப்டியோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். இங்க மார்க்கெட் நமக்கு பைவட் பாயிண்ட் ஜோனுக்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கு. மார்க்கெட்ல நமக்கு இன்னைக்கு ஆல் டைம் ஹைய மார்க்கெட் உடைச்சிச்சான்னு பார்த்தோம்னா உடைக்கல. நமக்கு கடைசியா 30ஆம் தேதி தான் ஆல் டைம் ஹை. நமக்கு இங்க 57,610 இருக்கு. நாளைக்கு இந்த லெவலை நமக்கு முதல்ல உடைக்குதான்னு பார்க்கணும். இந்த ஹைல ஆல் டைம் ஹைய உடைச்சு மார்க்கெட் மேல் நோக்கி நகருது அப்படின்னா அடுத்த கட்டம் 57,763 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா நமக்கு 57,994 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இப்ப இது 58,000 கிட்ட நமக்கு இருக்கு. அப்ப நமக்கு இது மேஜிக் நம்பர். இந்த நம்பரை நமக்கு டச் பண்ண உடனே மார்க்கெட்ல ஒரு மாற்றம் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அப்ப மார்க்கெட் திரும்பவும் ஒரு சின்ன இறக்கம் கொடுத்து நமக்கு மார்க்கெட் நகர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். இது மார்க்கெட் மேல் நோக்கி நமக்கு மூவ் ஆகாம பைவட் பாயிண்ட் கீழ் நோக்கி இறங்குச்சு அப்படின்னா முதல்ல 57,228 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இங்க நமக்கு இந்த ஜோன்ஸ் இருக்கு. இந்த ஜோன் எல்லாம் எக்ஸிட் பண்ணுதான்னு பார்க்கணும். எக்ஸிட் ஆச்சு அப்படின்னா அடுத்து இங்க என்ட்ரி ஆகுது. நம்ம இந்த ஜோன்ல என்ட்ரி ஆகுதுன்னு செக் பண்ணிக்கலாம். அதாவது 56,997 இந்த ஜோனுக்கு நம்ம செட் பண்ணிக்கிட்டு இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணுதான்னு பார்க்கணும். எக்ஸிட் ஆச்சுன்னா 56,845 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.